நம்ம டெய்லி யூஸ் பண்ற கூகுள், வைஃபை, சின்ன பென்ட்ரைவ் இதெல்லாம் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய லேப்ல வருஷக்கணக்கா பிளான் பண்ணி பண்ணதில்ல. சில இன்வென்ஷன் ஐடியாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டட் டின்னர் பார்ட்டில பிறந்தது, சிலது உருகுன சாக்லேட்ல பிறந்தது, இன்னும் சில இன்வென்ஷன் ஐடியாஸ் பிளாக் ஹோல் ரிசர்ச்ல இருந்து வந்தது. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம உலகத்தையே மாத்தின 10 அமேசிங் டெக் இன்வென்ஷன்ஸோட அன்னோன் ஸ்டோரிஸை தான் பார்க்க போறோம். லாஸ்ட் ஸ்டோரியை கேட்டா கண்டிப்பா ஷாக் ஆவீங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். நம்பர் 1, யூஎஸ்பி ஸ்டோரி. ஒரு காலத்துல ஒவ்வொரு டிவைஸ்க்கும் ஒவ்வொரு கனெக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. போனுக்கு ஒரு கேபிள், கேமராக்கு வேற ஒரு கேபிள், பிரிண்டருக்கு வேற ஒன்னு. பிளக் பண்ண ட்ரை பண்ணும்போது ராங் சைடுன்னு டென்ஷன். ஆனா இன்ஜினியர் அஜய் பட் ஒரு சிம்பிள் ஐடியா திங்க் பண்ணாரு. ஒய் கான்ட் ஒன் கனெக்டர் ஒர்க் ஃபார் எவ்ரிதிங்? அந்த திங்கிங் தான் லேட்டர் யூஎஸ்பி போர்ட் இன்வென்ஷனுக்கு ரீசனா இருந்துச்சு. ஒன் போர்ட், ஒன் கேபிள், ஜீரோ கன்ஃபியூஷன். இதுல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, அஜய் பட் இன்வென்ஷனுக்கு ராயல்ட்டியே வாங்கலையா. ஆனா அவரோட ஐடியா வேர்ல்ட ஃபார் எவர் சேஞ்ச் பண்ணிடுச்சு. நம்பர் 2, வைஃபை ஸ்டோரி. பிளாக் ஹோலுக்கும் நம்ம வீட்டு வைஃபைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? 1970களில் டாக்டர் ஜான் ஓ சலிவன் பிளாக் ஹோல்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. பிளாக் ஹோல்ஸ்ல இருந்து வர்ற ரேடியோ வேவ்ஸ் ரொம்ப வீக்கா ஸ்கேட்டர்டா இருந்தது. அதனால அதை சரியா புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு டாக்டர் ஜான் ஓ சலிவன் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மட் கிரியேட் பண்ணாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் வயர்லெஸ் இன்டர்நெட்டை இன்வென்ட் பண்ணப்ப அங்கேயும் அதே பிரச்சனை இருந்தது, வீக் சிக்னல்ஸ் ப்ராப்ளம். அப்போ இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்மட்டை யூஸ் பண்ணாங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்காக கிரியேட் பண்ண அந்த மேத்தமெட்டிக்கல் லாஜிக் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. நம்பர் 3, கூகுள் ஸ்டோரி. உலகத்தோட பெரிய சர்ச் இன்ஜின் ஒரு சின்ன கரேஜ்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களால நம்ப முடியுதா? லாரி பேஜ் மற்றும் சர்கே பிரெயின்ங்கிற 2 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோட ட்ரீம் ரொம்ப பெருசு. உலகத்துல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே இடத்துல கிடைக்கணும்னு ஐடியா இருந்துச்சு. ஆனா அவங்க கையில காசு இல்ல. சர்வர்ஸ் வாங்க கூட காசு இல்லாம லெகோ பிளாக்ஸ் வச்சு சர்வர் பில்ட் பண்ணாங்க. லக்ஸுரி ஆபீஸ் இல்ல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, ஆனா விஷன் மட்டும் கிளியரா இருந்துச்சு. இன்னைக்கு டெய்லி 8.5 பில்லியன் சர்ச்சஸ் ஹேண்டில் பண்ற டெக் ஜெயண்டா கூகுள் இருக்கு. ஐடியா பெருசா இருந்தா ஸ்டார்ட் பண்ற இடம் முக்கியம் இல்ல. நம்பர் 4, மைக்ரோவேவ் ஸ்டோரி. ஒரு சாக்லேட் மெல்ட் ஆனனால தான் மைக்ரோவேவ் அவனே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எஸ், சயின்டிஸ்ட் பெர்சி ஸ்பென்சர் ஒரு ரேடார் மிஷின் பக்கத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப அவர் பாக்கெட்ல இருந்த சாக்லேட் திடீர்னு உருக ஆரம்பிச்சது. யாரும் தொடாம எப்படி உருகுச்சுன்னு அவருக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. அடுத்த ஸ்டெப்பா கொஞ்சம் கார்ன் சீட்ஸ அந்த மிஷின் முன்னாடி வச்சாரு. திடீர்னு பாப்னு எல்லாம் பாப்கார்ன் ஆயிடுச்சு. இன்விசிபிள் வேவ்ஸ்னால ஹீட் ஜெனரேட் பண்ணி ஃபுட்டை குக் பண்ண முடியும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த சின்ன சாக்லேட் மெல்ட் ஆன மொமெண்ட் தான் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருக்கிற மைக்ரோவேவ் அவன். நம்பர் 5, ஃபேஸ் ஐடி ஸ்டோரி. உங்க போன் உங்க முகத்தை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது? இது ஒரு இன்விசிபிள் மேஜிக். ஐபோன்ல செக்யூரிட்டிக்காக இன்ஜினியர்ஸ் ஒரு டைனி ப்ரொஜெக்டர் டிசைன் பண்ணாங்க. நம்ம லாக் ஸ்கிரீனை பார்க்கும்போது அது 30,000 இன்விசிபிள் இன்ஃப்ராரெட் டாட்ஸை நம்ம முகத்துல த்ரோ பண்ணும். நம்ம முகத்தை ஒரு 3D மேப் மாதிரி அது படிக்கும். எவ்வளவு அட்வான்ஸ்டுனா உங்க ட்வின் வந்தா கூட அன்லாக் பண்ண முடியாது. நம்ம பாக்குற அந்த சின்ன ஃபேஸ் ஸ்கேனுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெக் மிராக்கிளே இருக்கு. நம்பர் 6, ஏரோப்ளேன் மோட் ஸ்டோரி. ஃபிளைட்ல ஏன் நம்ம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்றாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு இன்ஜினியர் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ பக்கத்து சீட்ல ஒரு போன் ரிங் ஆச்சு. கரெக்டா அந்த செகண்ட்ஸ்ல ஃபிளைட்டோட நேவிகேஷன் சிஸ்டம்ல ஒரு சின்ன கிளிச் ஆச்சு. அந்த இன்ஜினியர் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு, மொபைலோட ரேடியோ சிக்னல்ஸ் ஃபிளைட்டோட கம்யூனிகேஷனை இன்டர்ஃபியர் பண்ணுதுன்னு. இதுதான் ஏரோப்ளேன் மோட் கிரியேட் ஆக மெயின் ரீசன். ஒரு சின்ன ரிங்டோன் ஒரு பெரிய ஐடியாவா மாறி இன்னைக்கு நம்ம எல்லாரோட ஃபிளைட் ஜர்னியும் சேஃபா மாத்திருச்சு. நம்பர் 7, யூடியூப் ஸ்டோரி. நம்ம எல்லாரோட ஃபேவரட் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியுமா? 3 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போயிருக்காங்க. அங்க எடுத்த வீடியோவை ஷேர் பண்ண ட்ரை பண்ணும்போது இமெயில்ல பெரிய ஃபைல் சென்ட் பண்ண முடியல. ரொம்ப ஃபர்ஸ்ட்ரேட்டான ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு, ஏன் இன்டர்நெட்ல வீடியோவை அப்லோட் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் வெப்சைட் கூட இல்லன்னு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பிறந்ததுதான் யூடியூப். இன்னைக்கு யூடியூப்க்கு 2 பில்லியன் யூசர்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. உலகத்தோட பெரிய வீடியோ பிளாட்ஃபார்மா இருக்கு. நம்பர் 8, ஆப்பிள் ஸ்டோரி. ஆப்பிள் கம்பெனி ஒரு கரேஜ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கும் ஸ்டீவ் வாஸ்னிக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்பிள் கம்ப்யூட்டரை பில்ட் பண்ண அவங்க கிட்ட காசு இல்ல. அந்த பார்ட்ஸ் வாங்குறதுக்காக ஜாப்ஸ் அவரோட வோல்க்ஸ்வேகன்
வேகன் வேனையும் வாஸ்னிக் அவரோட சயின்டிபிக் கால்குலேட்டரையும் வித்திருக்காங்க. கையில காசு இல்லாம கரேஜ்ல ஸ்டார்ட் பண்ண அந்த கம்பெனி இன்னைக்கு 3 trillion ஒர்த் உள்ள உலகத்தோட லீடிங் பிராண்ட். சக்சஸ்க்கு காசு முக்கியம் இல்ல, ஐடியாவும் கலையாத நம்பிக்கையும் தான் முக்கியம். நான் ஏன் கூகுள் மேப் ஸ்டோரி. கூகுளுக்கு எப்படி கரெக்டா டிராபிக் இருக்கிற விஷயம் தெரியுது? இது மேஜிக் இல்ல, ஒரு ஸ்மார்ட் லாஜிக். நம்ம போன்ல இருக்கிற டைனி லொகேஷன் சிக்னல்ஸ் கூகுளுக்கு அனானிம்ஸா சென்ட் ஆயிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் ரோட்ல நிறைய போன்ஸ் ஒரே நேரத்துல ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆச்சுன்னா கூகுள் உடனே ரெட் அலர்ட் கொடுக்குது, டிராபிக்னு அப்டேட் பண்ணிடும். நமக்கே தெரியாம நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் கூகுள் மேப்ஸையே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். We are helping Google every single second. நம்பர் 10 பென்டிரைவ் ஸ்டோரி. டேட்டாவை பாக்கெட்ல கேரி பண்ண முடியும்னு நம்ம யாராவது யோசிச்சிருப்போமா? ஒரு காலத்துல ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். சிடில பர்ன் பண்ணா நேரம் ஆகும், ஃபிளாப்பி டிஸ்க்ல ஸ்பேஸ் இருக்காது. அப்போதான் இஸ்ரேலி இன்ஜினியர் டோவ் மோரான் ஒரு பிரசன்டேஷன் அட்டென்ட் பண்ண போனாரு. கரெக்டா அந்த பிரசன்டேஷன் நேரத்துல அவரோட லேப்டாப் கிராஷ் ஆகி மொத்த ஃபைலும் எரேஸ் ஆயிருச்சு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவர் யோசிச்ச ஒரு ஐடியா தான், நம்ம ஃபைல்ஸை சேஃபா கேரி பண்ண பாக்கெட்ல வைக்கிற மாதிரி ஒரு டைனி டிவைஸ் வேணும்னு. அப்படி பிறந்ததான் யூஎஸ்பி பென்டிரைவ். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற அந்த சின்ன பென்டிரைவோட மூல காரணம் ஒரு லேப்டாப் கிராஷ் தான். பாத்தீங்களா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒரு சின்ன யோசனை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையவே மாத்திருக்கு. இந்த 10 ஸ்டோரிஸ்ல உங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா இந்த ஸ்டோரிஸ் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க தாட்ஸ்பாட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.